ஜெய் ஸ்ரீ ராமகிருஷ்ணா. ஏன் ஆஞ்சநேயர்னா எப்படி இருப்பார்? ஆஞ்சநேயரை கொஞ்சம் பற்றி யோசிக்கலாமா? ஆஞ்சநேயர் எப்படி இருப்பார் சொல்லு பார்க்கலாம். ஆஞ்சநேயரோட முகம் எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? கம்பீரமாக இருக்கும். ஆஞ்சநேயர் முகம் எப்படி இருக்கும்? மூணு இருக்கும் இல்லையா? அதுக்கப்புறம் உடம்பெல்லாம் நார்மலாக இருக்கும். ஒன்றே ஒன்று நமக்கும் அவருக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கும். என்னது? அப்பா, உங்களுக்கும் இருக்காது வால். ஆனால் அந்த வால் என்ன தெரியுமா செய்யும்? பொதுவாக என்ன செய்வாங்க? வால் ஆட்டுவாங்க. ஆனால் ஆஞ்சநேயர் வால் ஆட்ட மாட்டார் எப்போவுமே. அந்த ஆஞ்சநேயரை பற்றி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா? ஆஞ்சநேயர் அப்படின்னா ஏன் ஆஞ்சநேயர் நம்ம கும்பிடணும்? அதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரணம் இருக்குது. ஆஞ்சநேயரை கும்பிட்டா நம்ம எந்த காரியம் செஞ்சாலும் சக்ஸஸ் நமக்கு வரும், வெற்றி நமக்கு வரும். ஆஞ்சநேயரை கும்பிடுறது. அது மட்டும் இல்லாமல் எக்ஸாம் வருது, உனக்கு முடிஞ்சிருச்சு. ரைட்டு, என்ன ஆனந்தம். எக்ஸாம் வரும்போது நமக்கு சில தடைகள் வரும். என்னென்ன தடை வரும்? எக்ஸாம் எழுதும்போது ஃபஸ்ட்டு என்ன வரும்? நமக்கு எக்ஸாமில் நல்ல மார்க் வாங்கணுமேன்னு வரும். அப்போ என்ன வரும்? உள்ளார இருந்து நமக்கு என்ன வரும்? பயம் வரும்ல. ஆஞ்சநேயரை கும்பிட்டா அந்த பயமே போயிடும். ஓகே, நம்பர் 1. ரெண்டாவது, ஏதாவது தடை வருது. என்ன தடை வரும்? நீ எக்ஸாம் எழுத உட்கார்ற, அப்போது நாளைக்கு எக்ஸாம், இன்றைக்கி உனக்கு ஒரு தடை வரும். என்ன தடை தெரியுமா? ஃபீவர் வந்துருச்சு, இல்லை மூக்கு சிந்துது, இல்லை ஜலதோஷம் வருது, ஃபீவரு, காஃபு, கோல்டு, ஏதாவது ஒன்று வருது. அப்போ என்ன ஆகும்? எக்ஸாம் எழுத முடியுமா? அப்போ அது என்னது? தடை. மூணாவது என்ன வரும்? நீ எக்ஸாம் எழுத உட்கார்ந்த உடனேயே பார்த்தா ஏதோ ஒரு கணக்கு, அந்த கணக்கு உனக்கு ஞாபகமே வரல. அப்போ என்ன? மெமரி ஃபெயிலியர். பஸ் ஸ்டாண்ட்லேருந்து உன்னுடைய வீட்டுக்கு போகணும். என்ன ஆகுது? உனக்கு வழி தெரியல. அப்போ நீ சுற்றி வர்ற. என்ன ஆகும்? பயம் வந்துடுமா இல்லையா? அதே மாதிரி எக்ஸாம் எழுதும்போது, எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி நம்ம நல்லா படிச்சிருப்போம். ஆனால் அங்கே போன உடனேயே அப்படியே பார்த்தா இந்த பையன் இவன் நல்லா எழுதுறான், எனக்கு நல்லாவே எழுத வரல. அப்போ எனக்கு என்ன வரும்? பொறாமை வரும். அப்போ எனக்கு என்ன வரும்? பயம் வந்துடும். அவன் நல்லா எழுதுறானே, நான் நல்லா எழுதலையே அப்படின்னு பயம் வந்துடும் இல்லையா? அந்த மாதிரி இல்லாமல் நமக்கு வாழ்க்கையில் எந்த தடையும் இல்லாமல் இருக்கணும்னா ஆஞ்சநேயரை நம்ம கும்பிடணும். சரி, ஆஞ்சநேயருக்கு இன்னொரு பேர் என்ன? மாருதி. ஓ, வீரமாருதி, நல்லா சொல்லுதே. அப்புறம் வேற? மாருதி. அவ புத்திசாலி. இவ மாருதி அப்படின்னா அவ மாருதி அப்படின்னா. சரி, ஆஞ்சநேயருக்கு வேற ஹனுமன். ஹனு அப்படின்னா இது அப்படியே வீங்கிருக்கு இல்லையா? ஹனுமன் அப்படின்னு பேர். ஹனுமன், மாருதி, ஆஞ்சநேயர், அப்புறம் நிறைய பேர் அவருக்கு இன்னும் இருக்குது. ராமாயணத்தில் சீதாதேவியை ராவணன் இலங்கைக்கு கொண்டு போயிட்டான் இல்லையா? அது உங்களுக்கு தெரியும். இலங்கைனா சிலோன். அந்த சிலோன் போன பிறகு என்ன ஆகுது? ராமர் தேடுறார், சீதாதேவியை தேடி தேடி பார்க்குறார், எங்கேயுமே கிடைக்கல. அப்போ என்ன பண்ணுறார்? ஆஞ்சநேயரை இலங்கைக்கு அனுப்புகிறார். நீ அங்கே போய் பார்த்துட்டு வா. இலங்கைன்னா எப்படி தெரியுமா? இப்போ என்ன, நமக்கு ஃப்ளைட் இருக்கு இல்லையா? அப்போ ஃப்ளைட் கிடையாது இல்லையா? கடல் தாண்டி போகணும். கடல் தாண்டி போகணும் எப்படி? அப்போ கடலை தாண்ட முடியுமா? பெரிய கடல், இப்போ இருக்கிறதோட இன்னும் பெருசாக இருந்தது அந்த கடல். அதை தாண்டி போக முடியாது அவரால். என்ன பண்ணுறாரு? அங்கேருந்து ராமருடைய அருளால் அவர் அப்படியே பறந்து போகிறார். ஆஞ்சநேயருக்கு ரெக்க இருக்கா? இல்லை. அவர் ஏன் பறக்க முடிஞ்சதுன்னா, வாயுவோட மகன். அவங்க அப்பா பேர் வாயு. காற்று இருக்கு இல்லையா? இப்போ காற்று அடிக்குது இல்லை? இப்போ நமக்கு காற்று இல்லைன்னா இருக்க முடியுமா? இப்போது இப்படி கெட்டியாக பிடிச்சா நமக்கு என்ன வேணும்? காற்று இல்லைன்னா என்ன ஆகும்? மூச்சு விட முடியுமா? அப்போது காற்றுங்கிறது அந்த மாதிரி இருக்குது, முக்கியமானது. அந்த காற்றின் புத்திரன் தான். காற்றுனா வாயு. என்ன பேர்? வாயு இல்லை, வாயு. அந்த வாயு என்ன பண்ணுறாரு? அவருடைய புத்திரன் இல்லையா? பறக்கிறது ரொம்ப சுலபமாக இருந்தது அவருக்கு. இந்தியாவிலேருந்து இலங்கைக்கு அப்படியே போகிறார். போகும்போது ஆஞ்சநேயர் மேலே பறந்து போகிறார், சொல்லுன்னு அப்படியே போகிறார்.
திடீர்னு பார்த்தா இவ்வளோ பெரிய மலை வந்து நிற்கிது. அப்படியே ஆஞ்சநேயர் அப்படியே பார்க்குறாரு, என்னடா அது அப்படின்னு பார்த்தா அந்த மலை பேசுது. மலைன்னா மவுண்டைன். அந்த மவுண்டைன் பேசுது. என்ன தெரியுமா பேசுது? ஆஞ்சநேயா, நீ எங்கே போகிற? இலங்கை போகிற. நீ உன்னோட காரியம் வெற்றியாக நடக்கும். வாயு தேவன் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அதுக்கு உனக்கு நான் ஏதாவது பிரதி உபகாரம், நான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன் உனக்கு. அதனால் நீ இவ்வளோ தூரம் வேகமாக பறக்கிற. அப்போ என்ன ஆகும்? உடம்பு என்ன ஆகும்? டயர்டாக இருக்குமா இருக்காதா? சோர்ந்து போயிடுமா இல்லையா? உடனே என்ன பண்ணுறாரு? அது பேர் வந்து மைனாக மலை. என்ன பேர்? அந்த மலை சொல்லுது, நீ ஒன்றும் கவலைப்படாத, நீ போகிற காரியத்தில் வெற்றி ஆகிடும் உனக்கு. ஆனால் நீ வந்து என்னுடைய மலை மீது கொஞ்சம் நேரம் அமைதியாக உட்காந்துட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போ அப்படின்னு அந்த மைனாக மலை சொல்லுது. நம்ம இருந்தால் என்ன பண்ணுவோம்? நம்ம எதாவது ரொம்ப வேகமாக போயிட்டுருக்கோம், நமக்கு டயர்டாக இருக்கும் அப்படின்னா யாராவது இந்த மாதிரி கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் தூங்கிட்டு அப்புறம் போகலாம் அப்படின்னா நம்ம என்ன செய்வோம்? நிறையவே சாப்பிட்டுட்டு நிறையவே தூங்கிட்டு இல்லை அப்படி போயிடுவோமா இல்லையா? சாதாரண மனுஷன் என்ன பண்ணுவான்? அங்கேயே தங்கிடுவான். ஆனால் ஆஞ்சநேயர் என்ன பண்ணுறாரு? இல்லை, உங்கள் அன்புக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு, நான் இப்போ என்ன காரியத்துக்காக போகிறேன்? நான் ராம காரியத்திற்காக செல்கின்றேன். யாருடைய காரியத்துக்காக போகிறேன்? ராம காரியத்துக்காக நான் போகிறேன். அதனால் ஒரு சங்கல்பம் நான் எடுத்திருக்கேன். சங்கல்பம் அப்படின்னா இது செஞ்சு முடிப்பேன், அந்த ஒரு உறுதி. இப்போ நம்ம என்ன எப்படி இருப்போம்? நம்ம நல்ல பரீட்சையில் பாஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த சமயத்தில் நம்ம டிவி பார்த்துட்ருப்போமா? அந்த சமயத்தில் நம்ம ஊர் சுற்றுவோமா? அந்த சமயத்தில் நம்ம சினிமா போவோமா? ஏன்? படிக்கணும் மட்டும் இல்லை, உறுதியாக நம்ம இருக்கிறோம். அதுக்காகத்தான். உறுதி இல்லைன்னு என்ன ஆகும்? டீச்சர் என்ன பண்ணுவாங்க? 100க்கு 12 மார்க் போட்டுருவாங்க. 100க்கு எவ்வளவு? 12 மார்க். நல்ல மார்க்கா? இல்லை. அதனால் இவர் என்ன, ஆஞ்சநேயர் என்ன சொல்கிறார்? மேலே பறந்துக்கிட்டே, மைனாக மலையே உன்னுடைய அன்புக்கு நன்றி, நான் வந்து இப்போ ராம காரியத்தில் போயிட்டுருக்கேன். ஒரு காரியத்தை எடுத்தால் எங்கள் அப்பா அம்மா எனக்கு சொல்லியிருக்காங்க, ஒரு காரியம் செய்யும் போது அதில் என்ன தடை வந்தாலும் சரி, அப்படியே சோர்ந்து போய் உட்கார்ந்துடக்கூடாது, அப்படியே தூங்க ஆரம்பிச்சிடக்கூடாது. ஒரு காரியம் எடுத்துக்கிட்டோம்னா அதிலே முழு கவனம் வச்சுருக்கணும். அதனால் நான் இப்போ போகிறேன், போயிட்டு இன்னொரு முறை நான் வந்து உங்ககிட்ட வந்து ரெஸ்ட் எடுத்துக்கிறேன், நீங்கள் கொடுக்குற சாப்பாடெல்லாம் சாப்பிட்றேன், உங்கள் வீட்டிலே வந்து தூங்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ராமர் என்ன பண்ணார்? கிளம்பிட்டார். அந்த மலையோட பேர் என்ன? என்ன மலை? மைனாக மலை. ஓகே, மைனாக மலை. அப்போது முதல் தடையை தாண்டி வந்துட்டார். 3 போட்டியில் முதல் போட்டியில் ஆஞ்சநேயர் ஜெயிச்சிட்டார். சாதாரண ஆளாக இருந்தால் என்ன பண்ணியிருப்பார்? சாப்பிட்ருப்பார், அங்கேயே தூங்கியிருப்பார், நிறைய நாள் அங்கேயே தங்கிட்டு அப்புறம் மெதுவாக போவாங்க. அப்போ என்ன ஆகும்? ராமகாரியம் ஜெயிக்குமா? ஜெயிக்காது. அதனால் முதல் போட்டியில் அவர் ஜெயிச்சிட்டார். ஜெயித்த உடனே மேலேருந்து தேவலோகத்துலேருந்து தேவர்கள் எல்லாம் பார்க்குறாங்க, இந்த ஆஞ்சநேயர் நல்லா பறக்கிறானே, இவன் வந்து ஒரு வேலை எடுத்துக்கிட்டால் கரெக்டாக செய்கிறானே, இவனுக்கு வந்து இன்னொரு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு இன்னொரு டெஸ்ட் வைக்கிறாங்க. என்ன தெரியுமா டெஸ்ட்டு? வந்து ஒரு மைனாக மலை அப்படிங்கிற ஒரு மலையை வந்து உள்ளார இருந்த கடல்லேருந்து அப்படி மேலே வந்து நிற்கிது. அதை வந்து எப்படி சமாளித்து ஜெயிச்சாருங்கிறது நம்ம பார்த்தோம். 2வது பார்த்தா சுரசான்னு ஒரு பெரிய அரக்கி. என்ன பேர்? சுரசா. பெரிய அரக்கி. இப்படி இருப்பாங்க, குண்டாக இருப்பாங்க. இப்படி வரணும்னா முடியாது. அவங்க வரணும்னா நேரடியாக, நீ இப்போ நேராக வர்றீல்ல, அவங்க வரணும்னா இப்படி சாஞ்சு தான் வரணும். அவ்வளோ குண்டாக இருப்பாங்க. இவ்வளோ குண்டு, தொந்தி இவ்வளோ பெரிய தொந்தி, வாய் இவ்வளோ பெருசாக இருக்கும், பல்லெல்லாம் அவ்வளோ பெருசாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற ஒரு அரக்கி பெருசாக இருக்க. அப்படியே வர்றான், ஏய் ஆஞ்சநேயா நில்லு அப்படிங்கிறார். யாரான்னு பார்த்தா இங்கே பார்த்தா அவ்வளோ பெரிய உருவத்தில் நிற்கிறான். நமக்கு எப்படி இருக்கும்? இப்போ நீ ரோட்டில் போகிற, திடீர்னு ஒரு ஆள் வந்து குண்டாக வந்துட்டு ஏய் ஹம்சுக்கா நில்லு அப்படின்னா நீ என்ன பண்ணுவேன்? பயமாக இருக்கும்ல. பசங்கள்லாம் என்ன பண்ணுவாங்க? பயம் வந்தால் இது கூட பண்ணிவிடுவாங்கல்ல இல்லையா? அந்த மாதிரிலாம் இருக்குது. ஆனால் ஆஞ்சநேயர் அப்படியே பார்க்குறாரு, ஓ இவ்வளோ பெரிய அரக்கியா அப்படின்னு. நில்லு அப்படின்னு யார் சொன்னா?
அரக்கி சொன்னார். யார்கிட்ட சொன்னா? ஹனுமான்கிட்ட சொன்ன உடனேயே அவர் நிற்கிறார். என்ன வேணும் அப்படிங்கிறார். உடனே சொல்கிறார், நீ எங்கே போகிற எனக்கு தெரியும், ஆனால் எனக்கு ரொம்ப பசிக்குது. நீ என்ன செய்யணும் அப்படின்னா, என்னுடைய வாயில் வந்து நான் அப்படியே உன்னை விழுங்கிடுவேன். என்னோடய வாயில் நீ வரணும். வரலன்னா அவ்வளோதான், உன்னை அப்படியே நான் முழுங்கி சாப்பிட்ருவேன் அப்படின்னு பயமுறுத்துது. இவர் என்ன பண்ணுறாரு, அரக்கி கூட என்ன சொல்லி கூப்பிட்றாரு? அரக்கின்னு சொன்னாரா? இல்லைம்மா, எனக்கு இப்போது நான் எந்த காரியத்துக்காக போகிறேன்? ராம காரியத்துக்காக போகிறேன். அப்படி போகும்போது எனக்கு தடை போடாதே, நான் வந்து பெரிய காரியம் செய்ய போகிறேன். காரியம் முடிஞ்சோடனே திரும்பி வருவேன். நான் அப்படி வரும்போது உனக்கு நான் இரையாகிறேன், என்னை அப்புறம் சாப்பிட்டுக்கோ அப்படின்னு சொன்ன உடனேயே, இல்லை எனக்கு இப்போ தான் பசிக்குது, இப்போவே உன்னை சாப்பிட்றேன் அப்படின்னு வாய் இவ்வளோ பெருசாக பண்ணது. ஆஞ்சநேயர் அப்படியே பார்க்குறார். அந்த வாய்க்குள்ளரை பார்த்தா அந்த அரக்கியோட வாய் எவ்வளோ பெருசாக இருக்குது? இந்த ஹால் அளவுக்கு பெருசாக இருக்குது. அப்போ பல்லெல்லாம் எவ்வளோ பெருசாக இருக்கும்? ஒரு பல் இவ்வளோ பெருசாக இருக்கணும், 1.5 அடி இருக்கும் ஒரு பல். அதில் போய் நம்ம மாட்டினா என்ன ஆகும்? கச்சக் ஒரே அமுக்கு என்ன ஆயிருப்போம்? சட்னி சட்னி ஆகிடுவோம். ஓகே, பொண்ணுங்கள்லாம் ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதால சட்னி, பசங்கள் என்ன ஆவாங்க? துவையல் ஆகிடுவாங்க. அப்படியே அந்த மாதிரி ஆகிடுவாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது அரக்கி சொல்கிறா, நீ என் வாயில் புகுந்து போ அப்படின்னு. அப்படியே என் வாயில் நீ ஒரு வாட்டி போயிடு அப்படின்னு. வாயில் போனோடனே என்ன செய்யும்? அது வாயில் போனோடனே இப்படி போனோடனே ஆஞ்சநேயர் உள்ளார போகிறான்னு வச்சுக்கோ, என்ன செய்யும்? டக்குன்னு ஒரு அமுக்கனோட என்ன ஆகும்? ஆஞ்சநேயர் முழுங்கப்படுவார். ஆஞ்சநேயர் அந்த அரக்கியோட வாயில் போயிடுவார். அப்படியே போன உடனே டைஜஸ்ட் ஆகிடுவார். இப்படி இருக்குது. ஆனால் ஆஞ்சநேயர் எப்படி பண்ணார் தெரியுமா? அந்த இடத்துல பயந்தாரா? நோ, பயப்படலை. யோசிக்கிறார். சுரசாவுக்கு அப்படியே பார்க்குறார், என்ன செஞ்சு ஜெயிக்கலாம். ஒரு கஷ்டம் வந்த உடனேயே ஆஞ்சநேயர் யோசிக்கிறார். நாம் என்ன செய்வோம்? ஒரு கஷ்டம் வந்த உடனேயே பயப்பட ஆரம்பிச்சிடுவோம். ஐயோ என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு பயப்பட ஆரம்பிச்சிடுவோம். ஆனால் ஆஞ்சநேயர் என்ன செய்கிறார்? எப்படா ஜெயிக்கலாம் அந்த பொண்ணை, இந்த அரக்கியே அப்படின்னு யோசிக்கிறார். யோசித்த உடனே உன் வாய்க்குள்ளே பூந்து வந்துடுறேன் அப்படின்னா, இல்லை நீ வாய்க்குள்ளே வா அப்படிங்கிற. உடனே என்ன பண்ணுறாரு ஆஞ்சநேயர்? அவர் வந்து 6 அடி உயரத்தில் இருக்கார். ஹைட் எவ்வளவு? 6 அடி. 6 அடியிலேருந்து அவர் வந்து 20 அடி உயரத்துக்கு தன்னை மாற்றிக்கிறார். அரக்கி என்ன பண்ணுறா? தன்னுடைய வாயை வந்து 22 அடி உயரத்தில் பெருசாக்குறான். ஆஞ்சநேயருக்கு என்ன ஹைட்டு? 20 அடி. அரக்கியோட வாய் எவ்வளோ பெருசாக போச்சு? 22 அடி. அப்போ நீ வாய்க்குள்ளார போயிட்டு வா அப்படிங்கிறார். ஆஞ்சநேயர் என்ன பண்ணுறார்? உடனே அடுத்து என்ன செஞ்சிருப்பார்? 40 அடி உயரத்துக்கு தன்னை மாற்றிக்கிட்டார். அப்படியே விஸ்வரூபம் எடுக்கிறார். எவ்வளவு? 20. இப்போ எவ்வளவு? 40. அரக்கி என்ன செய்கிறான்? என்ன செஞ்சிருப்பா? 42. கரெக்ட். நீ பார்த்தியா? நீ அப்போ இங்கே இருந்தியா நீ? அப்போ என்ன பண்ணுறார்? அப்படியே 42. ஆஞ்சநேயர் பார்க்குறார். அட நல்லா இருக்கு. நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருப்பார் ஆஞ்சநேயர்? 50ல் 60. என்ன ஆகுது? 60. அவ்வளோ உயரத்தில் போனார். 60ன்னா எவ்வளோ உயரம் இருக்கும்? 40னாலே ஒரு தென்னை மரத்து உயரம். ஒரு தென்னை மரம் பார்த்துருக்கீங்களா? இந்த தென்னை மரம் இருக்கு பார், 40 feet ஹைட். அப்படி சொன்ன உடனேயே அரக்கியும் 42 feet. ஆஞ்சநேயர் என்ன பண்ணார்? 60 பண்ணார். அரக்கி என்ன பண்ணியிருப்பா? ஆஞ்சநேயர் 80 பண்ணார். அரக்கி என்ன பண்ணியிருப்பா? அவ்வளோதான். 82 பண்ண உடனே ரொம்ப பெருசாக போயிடுச்சு. ஆஞ்சநேயர் என்ன பண்ணார்? டக்குன்னு இது எல்லாமே வந்து அக்கல் பவர்னு சொல்லுவாங்க. அனிமா லகிமா அப்படிலாம் சொல்லுவாங்க. சித்திகள். என்ன பேர்? சித்திகள் கிடையாது, சித்திகள் அப்படின்னா பவர்ஸ். பவர் வரும். ஆஞ்சநேயர் தன்னை பெருசாக பண்ணிட்டு போனான். அரக்கி என்ன பண்ணால் அதை விட பெருசு பண்ணான். சட்டுன்னு ஆஞ்சநேயர் ஒன்று பண்ணார். அது அரக்கியால் பண்ணவே முடியல. என்ன தெரியுமா? இப்போ வந்து அரக்கி என்ன ஹைட்டில் இருக்கா? அவரோட வாயோட ஹைட் எவ்வளோ தூரம் இருக்குது? 82. ஆஞ்சநேயர் எவ்வளோ இருக்கார் இப்போ? 80. ஆனால் சட்டுன்னு என்ன பண்ணியிருப்பாரு? என்ன பண்ணார்? குட்டியாக பண்ணார். 6 அடி உயரம். அப்படி 80லேருந்து எவ்வளோ ஆச்சு இப்போ? 80. இவ்வளோ தூரம் இருக்குது மேக்ஸிமம் ஹைட்டு. ஓகே, சட்டுன்னு குட்டியாக பண்ணோன்னா எப்படி பண்ணுவேன்? இப்படி பண்ண டக், அவ்வளோதான்.
இவ்வளோதான். 6 அடி பண்ண உடனேயே இங்கே பார்க்குற அரக்கியால் 82 இவ்வளோ பெருசாக இருக்குது, அரக்கிக்கும் இவ்வளோ பெருசாக இருக்குது. ஆனால் டக்குன்னு அந்த 6 அடிக்கு மாற்றிக்கவே முடியவே இல்லை, வரவே முடியல. அந்த அரக்கியும் பார்க்குறான், 3 போட்டு அமுக்கி பார்க்குறா, வருதா? வரவே இல்லை. ஏன்னா அவளுக்கு அந்த பவர் கிடையாது, ஆஞ்சநேயருக்கு அந்த பவர் இருந்தது. அப்படியே டக்குன்னு 80லேருந்து எவ்வளோ வந்தது இப்போது ஆஞ்சநேயர்? 6 ஃபீட் ஹைட் வந்த உடனே அந்த வாய் இவ்வளோ பெருசாக இருக்குல்ல, கிடுகிடுகிடுன்னு உள்ளார போனார். எங்கள் அரக்கியோட வாய்க்குள்ளார் அப்படியே கிடுகிடுகிடுன்னு போனார். அப்படி எப்படி பார்த்தாரு, அங்கே 2 பல் இருந்தது. 80 ஃபீட் உயரம் அப்படின்னா பல் எவ்வளோ இருக்கும்? இவ்வளோ ஹைட்டுக்கு ஒரு பல். ஆஞ்சநேயர் சும்மா இருந்திருப்பாரா? அந்த பல்லு போய் ஒரு கும்முன்னு ஒரு குத்திட்டு அப்படியே வந்துட்டு வெளியில் கிடுகிடுன்னு வந்துட்டார். கிடுகிடுன்னு போனார், ஒரு பல்லு இருந்தது, ஒரு குத்துனார், கிடுகிடுன்னு வெளில வந்துட்டார். அதுக்குள்ளே வாய் அமுக்கி பார்த்தா அமுக்கவே முடியல. அப்போ என்னாச்சு? ஆஞ்சநேயர் எஸ்கேப், தப்பிச்சிட்டார். இது என்னன்னா மைனாக மலை, அதில் அவருடைய மனோபலத்தை நம்ம பார்க்கணும். மனசோட பலம் என்ன? யாரோ நமக்கு ஃப்ரீயாக சாப்பாடு கொடுக்குறாங்க, யாரோ நமக்கு நல்ல தூங்குங்க, ரெஸ்ட் எடுங்க, அப்புறம் வேலை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்ன உடனேயே ஆஞ்சநேயருக்கு என்ன இருந்தது? மனோபலம், தைரியம் இருந்தது. மனசில் என்ன இருந்தது? தைரியம் இருந்தது. அதை விட முக்கியமாக நாம் எடுத்துக்கிட்ட காரியத்திலேருந்து டீவியேட் ஆகக்கூடாது, எடுத்துக்கிட்ட காரியத்திலேருந்து நம்ம மாறக்கூடாது. இப்போ படிக்க வந்திருக்கோம்னா என்ன செய்யணும்? படிக்கிறதுலே கவனமாக இருக்கணும். ஓகே, அந்த மாதிரி அவருக்கு மனோபலம் இருந்தது. மைனாக மலையிலேருந்து அப்படி தப்பிச்சார். 2வது என்ன? அரக்கியோட பேர் என்ன சொன்ன? சுரசா. ஞாபகம் வச்சுக்கணும் இதெல்லாம், சுரசா. அப்போ என்ன பண்ணால் 80லேருந்து அவளால் 6க்கு வர முடியல. ஆனால் ஆஞ்சநேயர் என்ன பண்ணார்? டக்குன்னு வந்தார், உள்ளார போனார். அதுக்குள்ளே இன்னொன்று பண்ணார், ஒரு பல்ல ஒரு குத்திட்டு அப்படியே வெளியில் வந்துட்டு போயிட்டார். அப்போ அந்த சுரசா சொன்னால், நீ உண்மையிலேயே பெரிய ஆள்ப்பா, நீ ஆஞ்சநேயா, நீ உண்மையிலே பெரிய ஆள். நீ மைனாக மலைக்கிட்டையும் நீ மயங்கவில்லை. நான் இவ்வளோ பயமுறுத்துறேன் உனக்கு, அப்போவும் நீ பயப்படவே இல்லை, தைரியமாக உள்ளார போயிட்டு உன்னுடைய புத்தி பலத்தால் நீ ஜெயிச்சிட்ட. பலம் மனோபலம், 2வது என்ன? புத்தி பலம். புத்தி பலம்னா அறிவு நமக்கு நிறைய இருந்தால் அதுவே பலம். ஓகே, அறிவு இல்லைன்னு என்ன ஆகும்? சாயந்தரம் ஆயிடுச்சு, இந்த ஹால் எப்படி இருக்கும்? லைட்டே போடல, இந்த ஹால் எப்படி இருக்கும்? விளைவிளையேன்னு இருக்குமா? இருட்டாக இருக்கும் இல்லையா? அப்போது சாதாரண பொண்ணுங்க, சாதாரண பசங்க என்ன பண்ணுவாங்க? ஐயோ, அங்கே உள்ளார ஒரு பேய் இருக்குது. இப்போ அந்த அண்ணா போகிறாருன்னு வச்சுக்கோ, தாடி மீசெல்லாம் வச்சுட்டு அந்த அண்ணா அப்படி போகிறாருன்னு வச்சுக்கோ, இருட்டில் என்ன பண்ணுவாங்க? ஐயோ பேய் பேய் அப்படின்னு கத்துவாங்கல்ல. ஆனால் ஒன்றை மாதிரி ஒரு புத்திசாலி பொண்ணு என்ன பண்ணுவா? இங்கெல்லாம் எலக்ட்ரிசிட்டி எல்லாம் இருக்குது, லைட்டு எல்லாமே இருக்குது. அப்போ ஒன்றை மாதிரி புத்திசாலி பொண்ணு என்ன செய்வா? இங்கே என்ன செய்வான்? சுவிட்சு போட்டோன்னு என்ன வரும்? லைட்டெல்லாம் வந்துடும். அப்போ பேயாது, ஐயோ நம்ம அண்ணன் அப்படின்னு சொல்லுவோமா இல்லையா? அப்போது அந்த சுவிட்சு இருக்குது, எங்கே இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறது, எங்கே கரண்ட்டு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது என்ன? புத்தி. அந்த புத்தி பலம் இருந்துச்சுன்னா பயம் இருக்காது. நல்ல படித்த பிள்ளைங்களுக்கு பயம் வருமா? எக்ஸாம் சமயத்தில் திடீர்னு இப்போ டீச்சர் சொல்கிறாங்க, இந்த ஒரு 10 திருக்குறளை ஒப்பிக்கணும். யார் ஒப்பிப்பா அப்படின்னு கேட்டால் நான் வரல அப்படி தானே சொல்லுவோம். பயப்படுவோமா இல்லையா? ஆஞ்சநேயரை கும்பிட்டா அந்த பயம் வராது. ஏன் தெரியுமா? விவேகானந்த சுவாமிஜிக்கு ஆஞ்சநேயர்னால் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா புத்தி பலத்தால். ஒரு நாள் இந்த மாதிரி ஒரு ஆறு ஓடிக்கிட்டு இருக்கு. ஆற்றுல தண்ணி போயிட்டுருக்குது. அதில் ஒரு கயிறில் அந்த பிளாஸ்டிக் முட்டையை கட்டி ஒரு 12 முட்டையை கட்டி வச்சுருக்காங்க. இந்த மாதிரி பசங்கள்லாம் ஒரு 10 பேர் என்ன பண்ணுறாங்க, ஒரு துப்பாக்கி வச்சுருக்காங்க. அந்த காலத்து துப்பாக்கி. இந்த காலத்து துப்பாக்கி சின்னதாக இருக்கும். அந்த காலத்து துப்பாக்கி எப்படி இருக்கும்? எவ்வளோ பெருசாக இருக்கும்? இப்படி இருக்கும். இங்கேருந்து அப்படியே பார்த்து சுடணும். இப்போ ஹம்சிகாவை சுடணும்னா இங்கேருந்து டமால்னு சுட்டால் அவ்வளோதான். அந்த மாதிரி எதாவது அந்த 8 பேரோ 10 பேரோ அங்கே என்ன பண்ணுறாங்க, அந்த துப்பாக்கி எடுத்துக்கிட்டு அப்படியே சுடுறாங்க. இப்போ இதுதான் முட்டைன்னு வச்சுக்கோ. இது முட்டை மாதிரி தானே இருக்குது. இந்த முட்டையை பார்த்து சுடணும். அங்கேருந்து சுடுறாங்க, வேகமாக சுடுறாங்க. முட்டை எங்கே இருக்குது? இங்கே இருக்குது.
ஆனால் என்ன ஆகுது, குண்டு எங்கே தெரியுமாப்பா இது, இங்கே தானே சுடணும். நேராக பார்த்தா லலிதாவோட வாயில் போய் டமால் அடிக்குது. லலிதா உம்முன்னு ஆயிடுறான். அப்படியே போயிடுறாங்க. என்ன ஆகுது, இன்னொரு பையன் வர்றான், நான் சுடுறேன்ப்பா அப்படின்ட்டு அவனும் துப்பாக்கி எடுத்துகிட்டு வர்றான். வேகமாக வர்றான். முட்டை எங்கே இருக்கு, இங்கே இருக்கு. நேராக அடிக்கிறான், குறி பார்த்து அடிக்கிறான், நல்லா அடிக்கிறான். அவங்க எல்லாம் நினைக்கிறாங்க நேராக இங்கே தான் வர்றது, இங்கே தான் வரப்போதுன்னு பார்த்தா டக்குன்னு வந்து தன்வீர் இருக்கா இல்லையா, அவன் மண்டையில் போய் அடிக்குது. அவன் அப்படியே அவன் விழுந்துடுறான். இப்படி இருக்குது. எல்லோரும் இப்படி 8 பேரும் 10 பேரும் எல்லாமே முட்டையை தவிர பாக்கி எல்லா இடத்துலையும் அடிக்கிறாங்க. ஆனால் முட்டை பார்த்து சிரிக்குது, என்னை அடிக்கவே இல்லையே அப்படின்னு. 10 முட்டையும் சிரிக்குது. 10 முட்டைகள் சிரித்தா எப்படி இருக்கும்? முட்டை சிரிக்குதுப்பா. என்னன்னா, உங்களுக்கு ஒரு வேலையும் ஒழுங்காக செய்ய தெரியலையே, எது செஞ்சாலும் தப்பு தப்பாக செய்கிறீங்களேன்னு அந்த 10 முட்டையும் சிரிக்குது. அந்த நேரத்தில் சுவாமி விவேகானந்தர் அப்படி வர்றார். அப்படியே நல்ல கம்பீரமாக வர்றார். வந்து கிடுகிடுன்னு வர்றார். அப்படி பார்க்குறார். பார்த்தோன்னே இந்த பசங்கள்லாம் செய்கிறது பார்த்துட்டு, என்னடா அப்படி பண்ணுறீங்க அப்படின்னு யோசிக்கிறார். லேசாக அவருக்கு சிரிப்பு வருது. இப்போ யாராவது தப்பு பண்ணாங்கன்னா என்ன பண்ணுவாங்க, என்னடா இவ்வளோ சொல்லி கொடுத்தும் கூட ஒன்றுமே தெரியல அப்படி தான் நினைப்போம் இல்லையா? அப்படி நினச்ச உடனே லேசாக சிரிக்கிறார். அந்த பசங்களுக்கு கோபம் வந்துடுது. நாங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டு முட்டையை தப்பு தப்பாக சொல்கிறோம், ஆனால் நீங்கள் வந்து எங்களை பார்த்து சிரிக்கிறீங்களே. துப்பாக்கியை சுவாமி விவேகானந்தர் கையில் கொடுக்குறார். இந்தாங்க, நீங்கள் சுட்டு பாருங்கள், அப்போ தான் எங்கள் கஷ்டம் உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறார். சுவாமி விவேகானந்தர் அந்த துப்பாக்கியை எடுக்கிறார். அவர் வந்து பயப்படவே இல்லை. இல்லைப்பா நான் சும்மா சொல்லிட்டேன், நீங்கள் பாட்டு விளையாடுங்க அப்படின்லாம் சொல்லவே இல்லை. துப்பாக்கியை கொடு எடுத்துக்கிறார். எடுத்துக்கிட்டு கரெக்டாக என்ன பண்ணுறார், எப்படி குறி வச்சிருப்பார் அவர். ஒரு நிமிஷம் செஞ்சுக்காம எல்லாரும் எப்படி குறி வச்சிருப்பார் சொல்ல. துப்பாக்கியை குறி வச்சிருப்பார். எப்படி குறி வச்சிருப்பார் கரெக்டாக எப்படி வச்சுக்க, நல்ல துப்பாக்கி படிச்சுக்கணும். கை ஃபுல்லாக இருக்குப்பார். ஓகே, ஓ லலிதா நல்லா பண்ணுறாளே. இப்படி வச்சுக்கணும். இப்படி வச்சுக்கிட்டு கரெக்டாக இப்படி வச்சுக்கணும். இந்த கையில் என்ன இருக்கும், இதுக்கு பேர் வந்து ட்ரிகர். இப்படி வச்சுக்கிட்டு அப்படியே நல்லா எல்லோரும் பண்ணுங்க பார்க்கலாம். அப்படி வச்சுக்க வேண்டியது. அப்படியே வச்சுக்கிட்டு டக்குன்னு இந்த ட்ரிகரை தள்ளினார். என்னாச்சு, எந்த முட்டை, ஃபஸ்ட்டு முட்டை. அப்புறம் மறுபடியும் வச்சார். மறுபடியும் வச்சு மறுபடியும் ட்ரிகர் டக்குன்னு அடித்தார். இப்போ என்னது முட்டை, ரெண்டாவது, தேர்டு, ஃபோர்த், ஃபிஃப்த்து, சிக்ஸ்த்து, 12 முட்டையும் காலி. எப்படிப்பா 10 முட்டையும் காலி. அந்த 10 கூமுட்டை இருந்ததில்ல, 10 பேர் உட்காந்துருந்தாங்கல்ல, யார் அந்த பாய்ஸ் உட்காந்துருந்தாங்கல்ல, அந்த கூமுட்டைங்க வந்து ஆன்னு பார்க்குறாங்க, எப்படி அந்த சுவாமி ஜெயிச்சாரு அப்படின்னு. என்ன பலம் அவருக்கு, புத்தி பலம். எது செஞ்சாலும் கவனத்தோடு செய்கிறது, எது செஞ்சாலும் எக்ஸலண்ட்டாக செய்கிறது, எது செஞ்சாலும் மற்றவங்க பாராட்டுற மாதிரி செய்கிறது. நமக்கு என்ன லெசன் இதுலேருந்து, நாம் எது செஞ்சாலும் நம்ம டீச்சருங்க நம்மளை பாராட்டணும். அது வந்து சுவாமி விவேகானந்தர் என்ன பண்ணார், டக்கு 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 டக்குன்னு சுட்டு தள்ளிட்டார். 12 முட்டையும் காலி. அதுக்கு சொல்கிறாங்க, அவங்க எல்லாம் பாராட்டுறாங்க, சாமி நீங்கள் நல்லா பண்ணிட்டீங்க அப்படின்னு. இதே மாதிரி நான் செஞ்ச மாதிரி நீயும் செய்ய முடியும். உன்கிட்டையும் அந்த சக்தி இருக்குது. உன்கிட்ட மட்டும் இல்லை, தன்வீர்கிட்ட இல்லை இருக்குது. உன் பேர் என்ன, வினய் அமுதன். உன் பேர் என்ன, ராம் கௌதம். ராம் கௌதம் கிட்டேயும் இருக்குது, வினய் அமுதன் கிட்டேயும் இருக்குது, ஹம்சிகாட்டையும் இருக்குது, லலிதா கிட்டே இருக்குது, ஷர்மிளாவா ஜஸ்வின்கிட்டே இருக்குது, எல்லார்கிட்டையும் இருக்குது. ஆனால் என்ன பண்ணுறோம், உங்கள் அம்மா வந்து ஒரு டிஃபன் பாக்ஸில் டிஃபன் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஃப்ரைட் ரைஸ். நீ என்ன பண்ணணும், 1 மணிக்கு சாப்பிடணுமா இல்லையா, அந்த டப்பா அப்படியே வச்சுருக்க. நீ வச்சுக்கிட்டு டப்பா திறக்கிறதுக்கு பதிலாக வாயை திறந்துக்கிட்டே இருக்க, கொட்டாய் விடுறதுக்கு. பசிக்குது பசிக்குது அப்படின்னா என்ன அர்த்தம், நமக்கு புத்தி இருக்கா? இப்போது நம்ம புத்தி இருந்தால் என்ன பண்ணுவோம், வாயை திறக்கிறதுக்கு பதிலாக என்ன திறப்போம், அந்த டிஃபன் பாக்ஸ் இருக்குல்ல, அந்த பாக்ஸை திறப்போமா இல்லையா? அதே மாதிரி நம்ம ஒவ்வொருத்தர்கிட்டையும் நிறைய நிறைய திறமைகள் இருக்குது, நிறைய நிறைய என்ன இருக்குது, சக்தி இருக்குது. ஆனால் நம்ம அம்மா கொடுத்த அந்த டிஃபன் டப்பாவை நம்ம அப்படியே வச்சுருக்கோம். அவன் நல்லா சாப்பிட்றாளே, இவன் நல்லா சாப்பிட்றாளே, இந்த அமுதன் நல்லா சாப்பிட்றானே, இவன் கௌதம் நல்லா குண்டா சாப்பிட்டு குண்டா வேற இருக்கானே அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம்.
ஆனால் என் கையில் ஒரு டப்பா இருக்குல்ல, என் கையில் எங்கள் அம்மா கொடுத்த டப்பா இருக்குல்ல, அந்த டப்பாவை நம்ம திறக்கிறதே இல்லை. டப்பாவில் என்ன இருக்குன்னு தெரியறதே இல்லை. அந்த மாதிரி இருந்தால் நல்லா இருக்குமா? நம்ம புத்திசாலி பிள்ளைங்களா? அப்போ இல்லை இல்லை, புத்திசாலியாக நீ இல்லைன்னா புத்தி காலியாக நீ இருப்ப. என்னது? புத்திசாலியாக நீ இல்லைன்னா புத்தி காலியாக இருப்ப. அந்த மாதிரி விவேகானந்த சுவாமி டக் டக் டக்குன்னு இது பண்ணிட்டு எல்லாமே இந்த மாதிரி இருக்குது, டப்பாவை திறங்கப்பா அப்படின்னு அவர் சொல்கிறார். நம்ம நம்மளுடைய டப்பாவை திறக்கலாமா? நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய திறமை என்ன? எனக்கு நல்ல தமிழ் வரும், ஒப்பிக்க வரும், இங்கிலீஷ் எனக்கு நல்லா பேச வரும், கணக்கு எனக்கு நல்லா போட வரும், எது சொன்னாலும் ஒரு முறை சொல்லி கொடுத்தா போகிறோம், நான் நாடகத்தில் டக்கு டக்குன்னு நடிச்சிருவேன். அந்த திறமை நமக்கு வேணும். விவேகானந்தர் சுவாமி நமக்கு என்ன தெரியுமா சொல்கிறாரு? ரொம்ப ரொம்ப முக்கியமாக எது செஞ்சாலும் நல்ல திறமையாக செய். நீ படிக்கிறியா? நல்ல திறமையாக படி. இப்போ ஸ்கூலில் கிரவுண்டு, இப்போ இங்கெல்லாம் விளையாட போனீங்கள, ஓகே, நல்லா விளையாடணும், நல்லா ஜாலியாக விளையாடணும். அதே சமயம் இங்கே ஒரு பஜன் கற்றுக்க போகிறோம் அப்படின்னா அப்படி அமைதியாக உட்காந்து கேட்கணும். ரைட்? நாளைக்கே ஒன்று ஸ்கூலில் எல்லாருமே ஒரு 10 நிமிஷம் டைம் கொடுக்குறேன், ஒரு 4 லைன்ஸ் அது உடனே மனப்பாடம் பண்ணி சொல்லணும் அப்படின்னு நம்ம டீச்சர் சொல்கிறாங்கன்னு வச்சுப்போம். நம்ம என்ன பண்ணுவோம்? 10 லைனா, 10 நிமிஷத்தில் 4 லைனா முடியாதுப்பா அப்படின்னு சொல்லக்கூடாது. முயற்சி பண்ணணும். இல்லை, அதை விட முக்கியமாக என்ன செய்யணும்? நம்ம சேலஞ்ச் எடுத்துக்கணும். வெரி குட். பிள்ளைங்க ஒரு கைத்தட்டல் கொடுங்க, டீச்சர் மட்டும் கொடுக்கணும். நல்லா கொடுங்கம்மா. சேலஞ்சாக நம்ம எடுத்துக்கணும். ஒன்று செய்கிறோம்னா எப்படி செய்யணும்? சும்மா அப்படி சேலஞ்சாக செய்யணும். வந்திருக்கோம்னா விவேகானந்தர் சொல்கிறாரு, நீ எங்கு சென்றாலும் முத்திரை பதித்து விட்டு வா. நீ எங்கு சென்றாலும் ஒரு முத்திரை பதித்து விட்டு வா. என்ன சொன்னா? மைனாக மலையிலேருந்து ஆஞ்சநேயர் ஜெயிச்சுட்டு வந்தார். அடுத்து என்ன அரக்கியோட பேரு? சுரசா. சுரசா. டீச்சர் நாளைக்கு போய் கேளுங்க கொஞ்சம், இந்த 3 பேரோட பேர் என்ன? சுரசா எழுதி வச்சுக்கணும். ஓகே. உடனே என்ன பண்ணார் ஆஞ்சநேயர்? 82 6 ஆக முடியல. ஆஞ்சநேயர் என்ன பவர் இருந்தது? அவருக்கு சின்னதாகவும் ஆக்கிக்க தெரியும், பெருசாகவும் ஆக்க தெரியும். ஒரு பெரிய வேலை கொடுக்குறாங்க, ஐயோ என்னால் முடியாதுப்பா அப்படின்னு இப்படியும் உட்கார மாட்டார். ஒரு சின்ன வேலை கொடுக்குறாங்க. இப்போ எல்லாம் இங்கே தான் நீங்கள் உட்காந்து மத்தியானம் சாப்பிட போகிறீங்க. அப்போது இந்த கார்பெட் கொஞ்சம் ஒழுங்காக மடித்து வை அப்படின்னு சொன்னால் அது மடிக்கவும் நமக்கு தெரியணும். அதே சமயம் இங்கே ஒரு நாடகத்தில் நடிச்சுட்டு போ அப்படின்னா அதுக்கும் நம்ம தயாராக இருக்கணும். ஆஞ்சநேயர் மாதிரி பெருசாகவும் நம்ம பண்ணிக்க தெரியணும், அதே சமயத்தில் சின்னதாக சின்ன வேலையும் கரெக்டாக செய்யணும், பெரிய வேலையும். அப்போ என்னன்னா இந்த 2 கெப்பாசிட்டியும் நம்ம வளர்த்துக்கணும். ரைட்டா? அரக்கிக்கிட்ட என்ன இருந்தது? பெருசாக தான் செய்யவா, சின்னது பண்ணிக்க முடிஞ்சது அவளால் முடியவில்லை. சரி, உடனே அரக்கி என்ன செய்கிறா? ஆஞ்சநேயா நீ நல்லது பண்ணிட்டப்பா, ஜெயிச்சுட்ட, நீ போயிட்டு வா, நீ போகிற காரியத்தில் நீ வெற்றி அடைவாய் அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புகிறான். அரக்கி ஆசீர்வாதம் பண்ணுறான். சரி, இப்போ எத்தனை போட்டியில் ஜெயிச்சிருக்கார் ஆஞ்சநேயர்? 2 போட்டியில் ஜெயிச்சிட்டார். அப்புறம் என்ன பண்ணுறாரு? இப்படியே போயிட்டுருக்கார். திடீர்னு பார்த்தா யாரோ தன்னை பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்குது. யார் நான் பார்த்தா சுற்றி பார்த்தா ஒருத்தருமே இல்லை. என்ன கௌதம்? அப்படியே பார்த்தா ஒருத்தருமே இல்லை. ஆனால் அப்படியே பார்த்தா அப்படியே பறந்துக்கிட்டு இருக்காரு. பறந்துட்டு இருக்கும்போது யாரோ நம்மளை பிடிச்சி இழுக்கிறாங்க. இப்படியே நான் இப்படி பறந்துகிட்டே போகிறோம், திடீர்னு இப்படி பிடிச்சி இழுத்தா அப்படி இருக்கும், அப்படியே பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்குது. யார் அப்படி எங்கேயும் பார்க்குறா. அங்கே பார்த்தா சிம்மிகா அப்படின்னு இன்னொரு அரக்கி. பேர் என்ன? சிம்மிகான்னு இன்னொரு அரக்கி வர்றான். அந்த அரக்கி என்ன பண்ணுவான் தெரியுமா? ஆஞ்சநேயர் மேலே பறக்கும் போது மேலே சூரியன், கீழே ஆஞ்சநேயர் அப்படின்னா என்ன இருக்கும்? ஷேடோ இருக்குமா இல்லையா? அந்த நிழல் இருக்குமா இல்லையா? அந்த நிழலை பிடிச்சிருவா. நிழலை பிடிச்சா நிஜத்தை பிடிக்கிற ஒரு திறமை அவளுக்கு இருந்தது. அப்படியே பிடிக்கிறா, காலை இப்படி பிடிச்சி ஆட்டுறா, ஆஞ்சநேயர் கால் இப்படி ஆடுது, தலை இப்படி பண்ணுறா, ஆஞ்சநேயர் தலை இப்படி போகுது. பயம் வந்துடுது ஆஞ்சநேயருக்கு. என்னடா யாரா அது? கண்ணால் பார்த்தா ஜெயிச்சிடலாம், கண்ணால் பார்க்க முடியலையே, யார் அந்த மாயா ரூபி அப்படின்னு அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்காரு. பார்த்தா சட்டுன்னு அங்கே நிற்கிறான், நேரில் வர்றான். யார்?
யாருக்கா? சிம்மிகா. சிம்மிகாங்கிற அரக்கி வந்து நிற்கிறா. நான் தான் அப்படின்னு. என்ன வேணும் அப்படின்னு. நான் உன்னை அடிக்க போகிறேன் அப்படின்ட்டு ஒன்று குத்தி, அதுவும் நான் உன்னை சாப்பிட போகிறேன் அப்படின்ட்டு நேராக குத்த வர்றான். அப்போ ஆஞ்சநேயர் என்ன தெரியுமா பண்ணார்? ஜெயிச்சது எப்படி? மனோபலத்தால். ரெண்டாவது போட்டியில் ஜெயிச்சது புத்தி பலம். இப்போ என்ன பலம் வேணும்? இப்போ என்ன மூணாவது பலம் என்ன வேணும்? உனக்கு மனசில் பலம் இருக்குது, உன் புத்தியில் பலம் இருக்குது, ஆனால் கை வந்து இப்படியே இருக்க, நீ சோம்பேறியே இருக்க, நீ ஒன்று கூட கொஞ்சம் கூட பலம் இல்லைன்னா அது சரிப்பட்டு வராது இல்லையா? அப்போ என்ன பண்ணுறாரு? என்ன வேணும் உனக்கு? நீ எனக்கு உன்னை நான் சாப்பிட போகிறேன் அப்படின்னு மறுபடியும் சொல்கிறார். நான் என்ன காரியத்துக்காக போகிறேன்? ராம காரியத்துக்கு போகிறேன், என்னை தடை செய்யாத அப்படிங்கிறார். அவள் சொல்கிறா, இல்லை உன்னை தடை செய்வேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ என்ன பண்ணுறாரு தெரியுமா? ஆஞ்சநேயர் இப்படி கை வச்சுக்கிறார். கேப்பார், இப்படி கை வச்சுக்கிறார். கையை இப்படி வச்சுக்கிட்டு அவரோட முகம் இவ்வளோ பெருசாக இருக்குது. என்ன பண்ணியிருப்பார்? என்ன எப்படி குத்துனாரு? செஞ்சு கம்மி. ஒரே பஞ்சு, கராத்தே பஞ்செல்லாம் ஒன்றுமே இல்லை, ஒரே பஞ்சு. அப்படியே அதுக்கு வாயெல்லாம் கோணலாக போயிடுச்சு. ஆஞ்சநேயருடைய கை அவ்வளோ பலம் மிக்கது. அது அப்படியே வச்சு போனோடனே அந்த அரைக்கு என்ன பண்ணால் தொப்புன்னு கீழே விழுந்துட்டான். கீழே விழுந்த உடனேயே ஆஞ்சநேயர் என்ன பண்ணார்? நேராக பறந்து போய் சீதாதேவியை போய் பார்த்துட்டார். இப்போது இதில் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, மலை பேர் மைனாக மலை, சுரசா அரக்கி, சிம்மிகா அவ ஒரு அரக்கி. அந்த 3 பேரையும் தன்னுடைய பலத்தினால ஜெயிச்சார். பலம் என்ன? மனோபலம், மனசில் இருக்கிற பலம். ஓகே, மனசில் எப்போவுமே தைரியமாக இருக்கணும். நம்ம மனசில் ஒரு கஷ்டம் வந்துருச்சுன்னா தைரியமாக இருக்கும். நிறைய நேரத்தில் என்ன தெரியுமா? நிறைய நேரத்தில் பயம் வந்துருச்சுன்னா, ஒரு தீபான்னு ஒரு பொண்ணு இருந்தாப்பா, அவள் வந்து எந்த பேச்சு போட்டியில் போனாலும் ஜெயிச்சிருவாள். கடன்னு அப்படியே பேச்சு போட்டியில் எந்த பேச்சு போட்டி போனாலும் ஜெயிச்சிருவாள். என்ன பண்ணுறா? பேச்சு போட்டி முடிக்கும் போது அவள் தான் ஃபஸ்ட் ப்ரைஸ். அந்த பொண்ணு தீபாங்கிற பொண்ணு என்ன தெரியுமா செய்வா? எல்லா போட்டியிலையும் ஜெயிப்பாள். பேச்சு போட்டியில் இன்னும் ஒரு கொட்டேஷன் கடைசியாக சொல்வான். அது என்ன கொட்டேஷன் தெரியுமா? உனக்கு மன வலிமை இருந்தால் பாம்பின் விஷம் கூட உன்னை ஒன்றும் செய்யாது. சொல்லு பார்க்கலாம். உனக்கு மன வலிமை இருந்தால் பாம்பின் விஷம் கூட. இது சொல்லி அவன் முடிப்பான். சொல்லும் போது எப்படி செய்வான்னா, உனக்கு பாம்பின் விஷம் இருந்தால் அப்படிலாம் சொல்ல மாட்டான். உனக்கு மன வலிமை இருந்தால் பாம்பின் விஷம் கூட உன்னை ஒன்றும் செய்யாது. அப்படி சொல்லி முடித்தோடனே எல்லாரும் கை தட்டிடுவாங்க. முதல் பரிசு கொண்டு போய் கொடுத்துருவாங்க அவளுக்கு. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் என்ன பண்ணால், காஞ்சிபுரம் பக்கத்தில் அவங்க வீடு கிராமத்தில் இருக்குது. சாயந்தரம் போகிறான். அப்படியே போகும்போது திடீர்னு பார்த்தா இவளும் அவளோட ஃப்ரெண்டு 2 பேர் போகிறாங்க. குப்பைமேடு ஏதோ இருக்குது, அந்த பக்கம் போயிருக்கா. அந்த அங்கே போய் இருந்தால் டக்குன்னு பார்த்தா டக்குன்னு ஏதோ கொத்துனுச்சு. என்னவா இருக்கும்? நல்ல பாம்பு டக்குன்னு கொத்திருச்சு. அதெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் கொத்தாது. அது மேலே கால் வச்சிருச்சு. இதுக்கு தெரியாது, இவளுக்கும் தெரியாது, இதுக்கும் தெரியாது. கொத்துனோன்னு என்னாச்சு? பாம்பு வாயிலேருந்து வெள்ளையாக நுர வருது. பக்கத்தில் இருக்கிற 2 பொண்ணுங்க என்ன பண்ணா, ஐயோ பாம்பு கொத்திருச்சுன்னு அவள் ஒருத்தி ஓடியே போயிட்டா. ஒருத்தி பொண்ணு மாதிரி இருக்கிற நல்ல பொண்ணு என்ன பண்ணா, ஐயோ என்னுடைய தோழி, என்னுடைய ஃப்ரெண்டு கஷ்டத்தில் இருந்தால் இந்த நேரத்தில் நான் ஓடி போகக்கூடாது. அப்படி தானே நீ நினைப்ப? அப்படி தானே? இவளுக்கு ஒரு கஷ்டம் வந்தால் நீ என்ன பண்ணுவேன்? எஸ்கேப்? நோ எஸ்கேப். இல்லை, என்னுடைய ஃப்ரெண்டு நான் தான் காப்பாற்றணும் அப்படின்ட்டு காப்பாற்றவே இல்லையா? அந்த மாதிரி இந்த தீபா வந்து இந்த மாதிரி செஞ்ச உடனேயே தீபா அப்படியே படுத்திருக்கா. ஆனால் அந்த பாம்பு கொத்திருச்சு. ஒரு பொண்ணு ஓடி போயிட்டா, இன்னொரு பொண்ணு வந்து அப்படி இப்படி யாரையோ கூப்பிட்டு ஆஸ்பத்திரியில் போய் சேர்த்துட்டாங்க. டாக்டர் பார்த்தாரு, ரொம்ப கஷ்டமாக, இது நல்ல கருநாக மாதிரி இருக்குது, இது பண்ணியிருக்கு, விஷம் ரொம்ப மோசமாக இருக்குது. காலையில் தான் தெரியும். என்ன தெரியும்? உயிரோட இருக்க போகிறாளா இல்லையாங்கிறது எப்போ தெரியும் கௌதம்? காலையில் தான் தெரியும். அப்படி சொன்னோன்னே அவங்க அப்பாவுக்கு எப்படி இருக்கும்? அப்படியே அழுகுறார். அம்மாவுக்கு எப்படி இருக்கும்? அம்மாவும் அழுகுறாங்க. ஆனால் இவ வந்து அப்படியே படுத்திருக்கா. எந்த இடம் கொத்துப்பட்டிருக்கோ அந்த இடம் மட்டும் கருப்பாக இருக்குது. ஆனால் இப்படியே இருக்கா. திடீர்னு பார்த்தா நைட்டு எல்லாம் அப்பா தூங்கவே இல்லை, அம்மா தூங்கவே இல்லை. காலையில் பார்த்தா 6 மணிக்கு டக்குன்னு தீபா கண்ணை திறக்கிறான். தீபா கண்ணை திறந்துட்டு அப்படியே பார்க்குறான். அப்பா
அப்பா அப்படின்னா. அப்பா வெளியில் உட்காந்துருக்கார். அப்படியே பார்த்துட்டு என்ன டக்குன்னு வந்து பார்த்தா இவ கண்ணை திறந்து அப்படியே எழுந்து நிற்கிறார். எப்படி டாக்டர் வந்தார் வேகமாக. ஆச்சரியமாக இருக்கே, எப்படி நீ பொழைச்ச அப்படின்னு கேட்டான். இப்போ சொன்னா இந்த பொண்ணு என்ன சொன்னா, நான் அடி மனசில் எனக்கு ஒரு எண்ணம் இருந்தது. சுவாமி விவேகானந்தர் ஒரு கருத்தை சொல்வார். என்ன கருத்து? மன வலிமை இருந்தால் பாம்பின் விஷம் எதுவும் செய்யாது. புரிஞ்சுக்கிட்டு சொல்கிறான். வெரி குட். அப்போ அந்த மாதிரி சொன்ன உடனே எப்படி இருக்கும்? இந்த தீபாங்கிற பொண்ணு நைட்டெல்லாம் அதே நினச்சிக்கிட்டு இருக்கா. எனக்கு பாம்பின் விஷம் என்ன செய்யாது, என்னை ஒன்றும் செய்யாது. நான் விவேகானந்தரை கும்பிட்றவ, விவேகானந்தரை நான் அடிக்கடி அதை பற்றியே பேசுகிறவ அப்படின்னு அந்த ஒரு சிந்தனையே, அந்த ஒரு எண்ணமே திரும்ப திரும்ப வருது. விவேகானந்தர் இன்னொன்று சொல்வார், நீங்கள் எல்லாம் இந்த இது முடிஞ்ச உடனே மத்தியானம் அங்கே போய் பாருங்கள். அங்கே 18 கொட்டேஷன்ஸ் விவேகானந்தர் கொட்டேஷன் எழுதி வச்சுருக்கோம். அதில் ஒன்று என்ன தெரியுமா? நீ எதை நினைக்கிறாயோ வெரி குட், வெரி குட். தீபா என்ன நினச்சா? எனக்கு பாம்பு விஷம் பெருசா, விவேகானந்தருடைய சக்தி பெருசா? பெருசு நினச்சா, நம்புனா அந்த மாதிரி ஜெயிச்சிட்டா. ஓகே, அதே மாதிரி நமக்கு வரக்கூடிய எல்லா தடைகளையும் நம்ம ஜெயிக்கணும்னா நம்ம ஆஞ்சநேயரை கும்பிடணும். ஓகே, எல்லோரும் ஜம்முன்னு உட்கார பார்க்கலாம். இப்போ நீங்கள் எல்லோரும் என்ன பண்ணுறீங்கன்னா, இது பொதுவாக என்ன பண்ணுவோம்னா இங்கே தட்டு வச்சுருவோம். இந்த தட்டு வச்சுட்டு புஷ்பாஞ்சலி பண்ணுவோம். நீங்களாம் ரொம்ப ரொம்ப நல்ல பிள்ளைங்கிறதாலையும், நல்ல பியூர் கேர்ள்ஸ் பியூர் பாய்ஸுங்கிறதாலையும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இப்படியே போகிறீங்க. இப்படியே போயிட்டு உங்கள் கையில் 3 மலர்கள் கொடுப்பாங்க. 3 மலர்கள். அந்த மலர்கள் கொடுக்கறதுக்கு முன்னாடி எப்படி தெரியுமா இருக்கும்? தண்ணி எடுத்த உடனே வாயில் போட்டுக்கோமா, இல்லை எடுத்து இவ மேலே போட்டுடுவோமா? தேய்ச்சிக்கணும். எங்கே தேய்ச்சிக்கணும்? உடம்புல எப்படியா? அந்த மாதிரிலாம் இப்படி கை தேய்ச்சிக்கிட்டு கை சுத்தமாக இருக்கணும். ஏன்னா நம்ம கை வந்து நம்ம காலில் பட்டிருக்கோம், கீழே பட்டிருக்கோம். இன்னொருத்தங்க நடக்கிற இடம் தானே சாமிக்குன்னா நம்ம சுத்தமாக இருக்கணுமா இல்லையா? அதனால் கையெல்லாம் தேய்ச்சிக்கிட்டு கை சுத்தமாக வச்சுக்கணும். 3 புஷ்பங்கள் இப்படி வச்சுக்கணும். கை எப்படி வச்சுக்கணும்? இப்படி வச்சுக்கணும். வச்சுட்டு 3 புஷ்பங்கள் தான் கொடுப்பாங்க. 3 மலர்கள் கொடுத்த உடனேயே அந்த மலர்களை வந்து ஃபஸ்ட்டு யாருக்கு கொடுக்கணும்? இப்படியே போகிறீங்க. சுவாமி விவேகானந்தருக்கு முதல் மலர், 2வது மலர் பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணருக்கு, 3வது மலர் சாரதா தேவியாருக்கு. ஏன் தெரியுமா? விவேகானந்தர்கிட்ட அந்த புஷ்பத்தை கொடுக்கும்போது என்ன தெரியுமா வேண்டிக்கணும்? சுவாமிஜி எனக்கு உங்களை மாதிரி தைரியத்தை கொடுங்க. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நான் புட்டுக்குன்னு அழுதுருவேன். அப்படி இருக்கக்கூடாது. நல்ல தைரியமான பொண்ணாக நீ இருக்கணும். விவேகானந்த சாமிகிட்ட போய் கேட்கும்போது, பூ வைக்கும்போது பூ போடக்கூடாது. பூ வைக்கும்போது இப்படி கையெடுத்து ஒரு 2 பூ இருக்கும் இல்லையா, அப்படி எடுத்து இப்படி வைக்கணும். எப்படி வைக்கணும்? இப்படி வைக்கணும். எப்படி போடக்கூடாது. இப்போ உங்கள் அம்மா வந்து உனக்கு இப்படி ஊட்டினா தானே உனக்கு பிடிக்கும். அப்படியே போட்டு டக்குன்னு அடித்தா உனக்கு பிடிக்குமா? சோறு தானே கொடுக்குறாங்க, பிடிக்குமா உனக்கு? இப்படி போட்டால் கூகுள் மாதிரி போட்டால் நல்லா இருக்குமா? சரி, அது மாதிரி ஆகக்கூடாது. அங்கே போயிட்டு மெதுவாக போகணும். அப்புறம் ரெண்டாவது யார்கிட்ட நம்ம கொடுக்க போகிறோம்? ஸ்ரீராமகிருஷ்ணருக்கு நம்ம கொடுக்க போகிறோம். ஸ்ரீராமகிருஷ்ணர்கிட்ட போகும்போது நமக்கு நல்ல அறிவு வேணும், நல்ல படிப்பு, நல்ல அறிவு வேண்டும், நமக்கு பக்தி வேண்டும் அப்படின்னு கேட்கணும். ஓகே. 3வது சாரதாம்மா கிட்ட போகும்போது நமக்கு அன்பு வேண்டும். எங்கள் அப்பா மேலே எனக்கு அன்பு இருக்கணும், எங்கள் டீச்சருங்க மேலே எனக்கு அன்பு இருக்கணும். நான் வந்து எப்படி இருக்கணும்? அன்பான பையனாக இருக்கணும், அன்பான பிள்ளையாக நான் இருக்கணும். யாராவது ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னா அவங்க என்கிட்ட வரணும், அன்புக்காக என்கிட்ட வரணும். அந்த மாதிரி அவ்வளோ அன்பு நான் வச்சுக்கணும். சின்ன சின்ன அன்பாக வச்சுக்கூடாது. எனக்கு இந்த டாலர் பிடிக்கும், அப்புறம் எனக்கு செல்ஃபோன் பிடிக்கும், எனக்கு ஷூ பிடிக்கும், எனக்கு என் ட்ரெஸ் பிடிக்கும், அதில் மட்டும் அன்பு இருக்கக்கூடாது. பெரிய பெரிய அன்பாக இருக்கணும். நமக்கு பெரிய விஷயங்களை நம்ம நேசிக்கணும். ஓகே. சாதாரண விஷயங்களே இருக்கக்கூடாது. உயர்ந்த விஷயங்களை அது மேலே நமக்கு அன்பு இருக்கணும். அல்பமான விஷயங்கள், சில பேருக்கு பார்த்திங்கன்னா ஐஸ்கிரீம் ரொம்ப பிடிக்கும், நல்லது தான். ஆனால் அதை விட பெரிய விஷயங்களை நம்மகிட்ட இருக்குது, அதை பார்த்துக்கணும். ஓகே. ஃபஸ்ட்டு நம்ம என்ன கேட்குறோம்? சுவாமி விவேகானந்தர்கிட்ட போய் நம்ம என்ன கேட்குறோம்? தைரியம். சரி, ஸ்ரீராமகிருஷ்ணர் என்ன கேட்க போகிறோம்? நல்ல அறிவு வேணும்,
அறிவு வேணும், பக்தி வேணும். பக்தி வேணும். எது செஞ்சாலும் சரி ஸ்ரத்தையோடு செய்கிறது, எது செஞ்சாலும் சரி முழு மனசோடு செய்கிறது. மற்றவங்க நம்ம பாராட்டுற மாதிரி இருக்கணும், ஏனோ தானோ செய்யக்கூடாது. இப்போ சாப்பிடும்போது சில பேர் பார்த்துக்கலாம், ஒரு தோசை வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டு கனவு கண்டுக்கிட்டே சாப்பிட்றது இல்லை. சாப்பிடும்போது உணவுக்கு மரியாதை கொடுத்து சாப்பிடணும், டக் டக் டக்குன்னு சாப்பிடணும். அப்போ தான் கௌதம் மாதிரி எல்லாரும் இப்படி இருக்க முடியும். மூணாவது, சாரதாம்மாட்ட போய் என்ன கேட்போம்? அன்பு கேட்போம். அன்பாக இருக்கணும் நம்ம. அதே சமயத்தில் அன்பாக மட்டும் அப்படியே எல்லாட்டையும் சிரிச்சுக்கிட்டே இழிச்சவாய மாதிரி இருக்கக்கூடாது. எல்லாட்டையும் அன்பாக இருக்கணும், தைரியமாகவும் இருக்கணும், வீரமும் இருக்கணும், கனிவும் இருக்கணும். சொல்லி பார்க்கலாம். வீரமும் இருக்கணும், கனிவும் இருக்கணும்.